இதுக்கு நம்ம செய்ய போறது கதம்ப சாம்பார். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் சின்ன வெங்காயம், கேரட், பீன்ஸ், அப்புறம் நூக்கல், கேபேஜ், தக்காளி. ஓகே. கொஞ்சம் ஆயில் ஊத்தி, அதுக்கு நம்ம அதான் 2 கையளவு சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்த அது ஆயில் நல்லா பாயில் ஆன மேல அந்த வெங்காயத்த போட்டு கொஞ்சம் லைட்டா சாட்டே பண்ணிக்கிட்டு 2 தக்காளி. தக்காளியும் வெங்காயமும் நல்லா பிளெண்ட் ஆகணும். இப்போ தக்காளி, வெங்காயம் நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம அந்த வெட்டி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த வெங்காயம், தக்காளி கூட நல்லா பிளெண்ட் ஆகுற மாரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறி நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் ஃப்ரை ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளு, கொஞ்சம் சால்ட் இது 2த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த ஸ் மஞ்சத்தூளும், சால்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ண மேல சாம்பார் தூளு இங்க 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். சாம்பார் தூள் கூட நான் இங்க தனி மொளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஸ்பைசினா பிடிக்கும். காய்கறி கொஞ்சம் ஆஃப் பாயில்டு அந்த மொளகாத்தூள் எல்லாம் காய்கறி நல்லா பிளெண்ட் ஆன மேல நான் இங்க பருப்பு தண்ணி வேக வச்சிருக்கேன். பருப்பு, 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு வேக வச்சிருக்கேன் 2 விசில். வெறும் பருப்பு தண்ணி ஊத்தி இந்த காய்கறிய வேக வச்சுக்கணும். காய்கறி ஒரு 70% வெந்தோனே பருப்பு கடைஞ்சு பருப்பு அதிலயே ஊத்திக்கணும். ஊத்திட்டு அத நல்லா அது கூட சேர்த்து பாயில் பண்ணணும். நெல்லிக்காய் சைஸ் புளிய எடுத்து நல்லா புளிஞ்சு அந்த தண்ணி இதுல ஊத்திக்கணும். காய்கறி வெந்த மேல. புளியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போன மேல, இப்போ ஒரு சின்ன தாளிப்பு ஒண்ணு பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊத்தி அது கூட 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கிட்டேன். அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சூண்டு பெருங்காயம். நான் இங்க எல்ஜி பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தாளிப்ப எடுத்து இந்த சாம்பார்ல ஊத்தி கொஞ்சூண்டு கொத்தமல்லி போட்டுக்கிட்டா சாம்பார் ரெடி. ஃபைனல் அவுட்புட் பாருங்க. டேஸ்டான கதம்ப சாம்பார் ரெடி.